அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 9 அத்-தௌபா 41 பார்க்க போகிறோம். எளிதாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். அல்லாஹ்வின் பாதையில் உங்கள் செல்வங்களாலும் உயிர்களாலும் போரிடுங்கள். நீங்கள் அறிவோராக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது. நபியே, சமீபத்தில் உள்ள பொருளாகவும் நடுத்தர பயணமாகவும் இருந்தால் அவர்கள் உம்மை பின்பற்றி வந்திருப்பார்கள். மாறாக பயண தூரம் அவர்களுக்கு நீண்டுவிட்டது. எங்களுக்கு இயன்று இருந்தால் நாங்களும் உங்களுடன் புறப்பட்டிருப்போம் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து தம்மை தாமே அழித்து கொள்கிறார்கள். அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவன். நபியே, அல்லாஹ் உம்மை மன்னித்து விட்டான். உண்மையாளர்கள் யார் என்பது உமக்கு தெளிவாகி பொய்யர்களை நீர் அறியாதவரை போருக்கு வராதிருக்க அவர்களுக்கு ஏன் அனுமதி அளித்தீர்? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் போரிடாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கோர மாட்டார்கள். இறையச்சமுடையோரை அல்லாஹ் நன்கறிந்தவன். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாதவர்களே போரிடாமல் இருக்க உம்மிடம் அனுமதி கோருகின்றனர். அவர்களின் உள்ளங்கள் சந்தேகத்தில் ஆழ்ந்துள்ளன. அவர்கள் தமது சந்தேகத்திலேயே தடுமாறி கொண்டிருக்கின்றனர். அவர்கள் புறப்பட விரும்பியிருந்தால் அதற்கான ஏற்பாட்டை செய்திருப்பார்கள். எனினும் அவர்கள் புறப்படுவதை அல்லாஹ் வெறுத்து அவர்களை பின்தங்கி செய்துவிட்டான். போருக்கு செல்லாமல் தங்கியிருப்போருடன் நீங்களும் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டு விட்டது. அவர்கள் உங்களுடன் புறப்பட்டிருந்தால் உங்களுக்கு தீங்கையே அதிகரித்திருப்பார்கள். உங்களிடம் குழப்பம் ஏற்படுத்த விரும்பி உங்களுக்கிடையே கோல் மூட்டி இருப்பார்கள். உங்களுக்கிடையே அவர்களுக்காக ஒட்டு கேட்பவர்களும் இருக்கின்றனர். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவன். அவர்கள் இதற்கு முன்னரும் குழப்பம் ஏற்படுத்த விரும்பினர். உமக்கு எதிராக பல விஷயங்களை புரட்டிவிட்டனர். முடிவில் உண்மை வெளிவந்தது. அவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ்வின் கட்டளையே மேலோங்கியது. போரிடாமல் இருக்க எனக்கு அனுமதி அளிப்பீராக, என்னை சோதனைக்குள்ளாகி விடாதீர் என்று கூறுவோரும் அவர்களில் இருக்கின்றனர். அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் குழப்பத்தில் வீழ்ந்து விட்டனர். இறைமறுப்பாளர்களை நரகம் சூழ்ந்து கொள்ளும். உமக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கவலை தருகிறது. உமக்கு துன்பம் ஏற்பட்டால் முன்பே நமது முடிவை நல்லதாக எடுத்துவிட்டோம் என்று கூறி மகிழ்ச்சியுடன் திரும்புகின்றனர். அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை ஒருபோதும் அணுகாது. அவனே எங்கள் பாதுகாவலன். இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வேண்டும் என கூறுவீராக. எங்களுக்கு வெற்றி அல்லது உயிர் தியாகம் ஆகிய 2 நன்மைகளில் ஒன்றை தவிர நீங்கள் வேறெதையும் எதிர்பார்க்கின்றீர்களா? ஆனால் அல்லாஹ் தனது தண்டனையை கொண்டே அல்லது எங்கள் கைகள் மூலமாகவே உங்களை தண்டிப்பதையே உங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்களும் எதிர்பாருங்கள், நாங்களும் உங்களுடன் எதிர்பார்க்கின்றோம் என்று கூறுவீராக. நீங்கள் விருப்பத்துடனோ அல்லது வெறுப்புடனோ செலவிடுங்கள், அது உங்களிடமிருந்து ஏற்பட மாட்டாது. நீங்கள் பாவம் செய்யும் கூட்டத்தினராக இருக்கின்றீர்கள் என கூறுவீராக. அவர்கள் செலவு செய்வதை அவர்களிடமிருந்து ஏற்கப்படுவதற்கு தடையாக இருப்பது அவர்கள் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் மறுத்ததும் அவர்கள் சோம்பேறிகளாகவே தொழுகைக்கு வருவதும் வெறுப்புடன் செலவிடுவதுமே ஆகும். அவர்களின் செல்வங்களும் அவர்களின் பிள்ளைகளும் உம்மை வியப்பில் ஆழ்த்த வேண்டாம். அவற்றின் மூலம் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் வேதனை செய்யவும் இறைமறுப்பாளர்களாகவே அவர்களின் உயிர்கள் பிரிவதையுமே அல்லாஹ் நாடுகிறான். நாங்கள் உங்களை சார்ந்தவர்களே என அல்லாஹ்வின் மீது அவர்கள் சத்தியம் செய்கின்றனர். ஆனால் அவர்கள் உங்களை சார்ந்தவர் அல்ல.
மாறாக அவர்கள் பயந்த கூட்டத்தினர். பாதுகாப்பிடத்தையோ அல்லது குகையையோ அல்லது நுழைவிடத்தையோ அவர்கள் கண்டால் அதை நோக்கி விரைந்து சென்றிருப்பார்கள். தர்மங்கள் பங்கிடும் விஷயத்தில் உம்மை குறை கூறுவோரும் அவர்களுக்கிடையே உள்ளனர். அதிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டால் திருப்தியுறுகின்றனர். அதிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்படாவிட்டால் கோபமடைகின்றனர். அல்லாஹும் அவனது தூதரும் எதை வழங்கினார்களோ அதில் அவர்கள் திருப்தியுற்று, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களுக்கு அல்லாஹ்வின் அருளிலிருந்து அவனும் அவனது தூதரும் வழங்குவார்கள், அல்லாஹ்விடமே நாங்கள் விருப்பம் கொண்டோர் என்று அவர் கூறியிருக்க வேண்டாமா? வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தர்மங்களை வசூலிப்போருக்கும் இஸ்லாத்தின்பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவோருக்கும் அடிமைகளுடைய விடுதலைக்கும் கடனாளிகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோருக்கும் வழிபோக்கர்களுக்கும் தர்மங்கள் உரியவை. இது அல்லாஹ் விதித்த கடமையாகும். அல்லாஹ் நன்கு அறிந்தவன், நுண்ணறிவாளன். இவர் எதை சொன்னாலும் செவி ஏற்பவர் என்று கூறி அவர்களுக்கிடையே இந்த நபிக்கு தொல்லை கொடுப்போரும் உள்ளனர். அவர் உங்களுக்கு நன்மையானதை செவியுறுக்கிறார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறார். இறை நம்பிக்கையாளர்களை உண்மைப்படுத்துகிறார். உங்களில் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாக இருக்கிறார் என்று கூறுவீராக. அல்லாஹ்வின் தூதருக்கு யார் தொல்லை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது. இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களிடம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கின்றனர். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்கள் திருப்திப்படுவதற்கு அல்லாஹும் அவனது தூதருமே மிக தகுதியானவர்கள். அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்வோராக நரக நெருப்பு உள்ளது. அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இது மிக பெரும் இழிவு என்பதை அவர்கள் அறியவில்லையா? நயவஞ்சர்கள் தமது உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதை அறிவிக்கும் ஓர் அத்தியாயம். இறை நம்பிக்கையாளர்களான அவர்கள் மீது அருளப்படுவதை எண்ணி அஞ்சுகின்றனர். நீங்கள் கேலி செய்யுங்கள். நீங்கள் எதை பற்றி அஞ்சுகின்றீர்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்துபவன் என்று கூறுவீராக. அவர்கள் நீர் விசாரித்தால் நாங்கள் கேளிகையில் மூழ்கி விளையாடி கொண்டிருந்தோம் என்றே கூறுவார்கள். அல்லாஹ்வையும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையுமான நீங்கள் கேலி செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்பீராக. போலி காரணம் கூறாதீர்கள். நீங்கள் இறைநம்பிக்கை கொண்ட பிறகு மறுத்துவிட்டீர்கள். உங்களில் திருப்தி கொண்ட ஒரு கூட்டத்தாரை நாம் மன்னித்தாலும் மற்றொரு கூட்டத்தார் குற்றவாளிகளாக இருந்ததால் அவர்களை வேதனை செய்வோம். நயவஞ்சக ஆண்களும் நயவஞ்சக பெண்களும் சிலரை சேர்ந்தவர்கள். அவர்கள் தீமையை ஏவுகின்றனர், நன்மையை தடுக்கின்றனர், நல்வழியில் செலவிடாமல் தமது கைகளை மூடிக்கொள்கின்றனர். அவர்கள் அல்லாஹ்வை மறந்தனர், அவனும் அவர்களை மறைந்து விட்டான். நயவஞ்சகாரர்களான அவர்கள் பாவிகளே. நயவஞ்ச ஆண்களும் நயவஞ்சக பெண்களும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் நரக நெருப்பை வாக்களித்துள்ளான். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுவே அவர்களுக்கு போதுமானது. அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்களுக்கு நிலையான வேதனையும் உள்ளது. நயவஞ்சர்களாகிய நீங்கள் உங்களுக்கு முன்பு இருந்தவரை போன்று இருக்கின்றீர்கள். அவர்கள் உங்களை விட அதிகமான வலிமையும் அதிகமான செல்வங்களும் பிள்ளைகளும் உடையோராக இருந்து தமது நற்பெயர்களை அனுபவித்தனர். உங்களுக்கு முன்பு இருந்தோர் தமது நற்பெயர்களை அனுபவித்ததை போன்று நீங்களும் உங்கள் நற்பெயர்களை அனுபவித்தீர்கள். அவர்கள் வீணானவற்றில் மூழ்கியதை போன்று நீங்களும் மூழ்கிவிட்டீர்கள். இத்தகையோரின் செயல்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் அழிந்துவிட்டன. அவர்களை நஷ்டமடைந்தோர். அவர்களுக்கு முன்பிருந்த நூகுடைய சமுதாயம், ஆது சமூது சமுதாயத்தினர், இப்ராஹிமுடைய சமுதாயம், மத்தியன்வாசிகள் மற்றும் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊரார் ஆகியோற்றை பற்றி செய்தி அவர்களிடம் வரவில்லையா? அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர். எனவே அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை. மாறாக அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டனர். இறைநம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்களின் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றனர், தொழுகையை நிலைநிறுத்துகின்றனர், ஜகாத்தையும் கொடுக்கின்றனர், அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுகின்றனர்.
இவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரிகிறான். அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளன். அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நம்ம அத்தியாயம் 9 வசனம் 71 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.